Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து குக்கிங், அப்புறம் டிப்ஸ், ரெசிபிஸ், வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங்லாம் இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எப்போ சிஸ்டர் வருவீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு வந்து இப்போ வர்ற ஐடியாவே கிடையாது. நெக்ஸ்ட் இயர்ல தான் எதா இருந்தாலும் பிளான் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கும். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா போன இந்த வருஷம், அதாவது பிப்ரவரியில நான் வந்து போயிட்டு வந்தேன்னா, அதுக்கு முன்னாடி அப்பதான் அக்டோபர்லயும் போயிட்டு வந்தேன். ஸோ 3 months ஒன்ஸே நான் 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால கொஞ்சம் லேட்டா போகலாம் அப்படின்ட்டு 1 year ஆகும். நெக்ஸ்ட் இயர்ல தான் 2026ல தான் இனி ஐடியாவே இருக்கு. ஸோ எப்பவுமே அப்டேட் கொடுத்துட்டு தான் இருப்பேன் கண்டிப்பா. அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மழையே இல்லை, சுத்தமா மழை வரல, வெயில் போட்டுச்சு. இன்னைக்கு துணியெல்லாம் நல்லா காய போடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா லைட்டா ஹீட்டா இருக்கு, அந்த ரொம்ப உஷ்ணமா தெரியல. அப்போ மழை வந்தாதான் ஹீட் ஆகுற மாதிரி ஆகுதுங்க, என்னன்னே தெரியல. பட் இன்னைக்கு நார்மலா இருந்தது, வெயில் அடிச்சது, ஆனாலும் அந்த அவ்வளவுக்கு நல்லா இருக்குது. ஆனா மழை வந்துச்சுன்னா ஒரு மாதிரி உஷ்ணத்தை வந்து கலப்புது, என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் நம்ம போட்டிருந்தோம்ல நேத்து, நானும் என் ஹஸ்பண்டும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ரீல் போட்டிருந்தேன். அதாவது எடிட் பண்ணி, அது வந்து நாங்க அக்டோபர்ல ஊருக்கு போகும்போது எங்க பசங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்ப எடுத்த வீடியோ அது. அதாவது என்னோட குழந்தன் பையனோட பர்த்டே அப்போ நாங்க வெளியில நின்று ஆடினப்போ எடுத்தது. சோ அதை சடனா அந்த சாங் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. சோ அதே மாதிரி நம்மள எடிட் பண்ணி போடலாமே அப்படின்னு லைட்டா ஸ்லோ பண்ணி போட்டிருந்தேன். அவ்வளோ கமெண்ட்ஸுங்க, அவ்வளோ இதுங்க. இப்போ யூடியூப்ல கூட அது அவ்வளவு வியூஸ் போகல, 2500 நம்ம போயிருக்கு. ஆனா இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 80,000 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் போயிட்டே இருக்கு வியூஸ். 4000 லைக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாமே பாசிட்டிவ் கமெண்டாவும் இருந்தது. என்னப்பா ரெக்கார்ட் பண்றேன், போப்பா ரெக்கார்ட் பண்றேன் தரும். சோ 4000 லைக்ஸ் வந்து இருந்தது. அப்புறம் 80,000 பேரு, இப்ப கிட்டத்தட்ட 1 லட்சத்தை நெருக்கி அந்த வீடியோ போயிட்டு இருக்கு. நேற்று நைட்டு தான் போட்டோம், இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரு அது எவ்வளவு ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ், அது ஒரு ஸ்லோ ஃபார்ம்ல பண்ணி சூப்பரா எனக்கே பிடிச்சிருந்தது. அதையே நானே அத்தனை தடவை பார்த்துட்டேன்னா பாருங்க. அதுல நிறைய பேர் வந்து சுத்தி போடுங்கக்கா, என் கண்ணே பட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சூப்பரா இருக்குது, இப்போ இப்படியே இருக்கணும் அப்படின்னு அவ்வளவு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சில விஷயங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து ஒரு சில விஷயங்களை கிரியேட் பண்ணுவோம். ஆனா யதார்த்தமா அமைஞ்ச ஒரு விஷயம் நம்ம இப்படி இருக்கும்போது அது வந்து நல்லா வந்து டபக்குன்னு வந்து நல்லா ரீச் கொடுக்கும். ஒரு ரியாலிட்டியா இருக்குல்ல, நம்ம ஆர்டிபிஷியலா பண்ணலன்றது மாதிரி. சோ அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், அவர் எங்க வீட்டுக்கு சொன்னாரு, நான் வரவும் பாத்தியா உனக்கு எவ்வளவு வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் கப்பல்ஸா பண்ணுவோம்ட்டு நாங்க ரொம்ப நாளாவே பிளானிங் இருக்கு. தினா வினின்னு சொல்லிட்டு, எங்க வீட்டுக்கார் பேரு தினேஷ், உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தினான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ தினா வினி அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணி ஒரு சேனல் கிரியேட் பண்ணி நாங்க ஆல்ரெடி வச்சிருக்கோம். ஆனா வீடியோஸ் போடல. ஆனா கப்பிள்ஸா போடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. என்னன்னா நான் ஒரு பிஸி ஸ்கெடியூல்ல போயிட்டு இருக்கேன், அவர் பிஸி ஸ்கெடியூல்ல போயிட்டு இருக்கும்போது இதற்கான டைம் நாங்க ஒதுக்கல. ஆனா ஆசை இருக்குதுன்ற மாதிரி ஒரு 2 yearsக்கு முன்னாடி சேனல் கிரியேட் பண்ணி இருக்குது. அதான் சொல்லிட்டு இருந்தேன், அதையாவது போடணும்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் நமக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும். அகைன் நம்ம ஒரு வேலை செஞ்ச மாதிரி ஒரு ஏதோ ஒண்ணு பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஆனா ஹஸ்பண்டோட போட்டா உண்மையில நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. கப்பிள்ஸா பண்ணும்போது நிறைய பேர் நம்ம பாக்குறோம் இல்லையா. ஸோ அதனால சீக்கிரமா அதையும் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நிறைய பேர் நிறைய பிளெஸிங்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. தேங்க்யூ சோ மச். அந்த இன்னுமே நான் சொல்லிட்டு இருக்கேன், அப்பா இவ்வளவு வியூஸ் போயிட்டு இருக்குது, இவ்வளவு வியூஸ் போயிட்டு இருக்குன்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம மட்டும் போறது வேற, நம்ம ஹஸ்பண்டோட சேர்ந்து போறது, இந்த வியூஸ் போறது இன்னும் ப்ரௌடா சந்தோஷமா, ஒரு பேட் கமெண்ட் கூட இல்லாம இருக்கு. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ அதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமேன்ட்டு. சோ நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஹிந்தி உங்களுக்கு வந்து தெரியுமான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அவங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து புரியும், நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஆனா நான் பேசுறது வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா திக்கி வந்து பேசிடுவேன். ஆக்டிங்ல கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து அப்படி பேசிடுவேன் நானு. சோ அதான்
பேசுறதுக்கான வாய்ப்பு, இந்த வாய்ப்பு கிடைச்சாதானே சச்சின் டெண்டுல்கர் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. எங்களோட கோட்பாடு படி நாங்க வந்து வீட்டுல தமிழ் மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு சட்டத்திட்டம் வச்சிருக்கோம் எங்க வீட்டுல. ஏன்னா நம்ம தாய்மொழி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஐயோ ஆன் பண்ணிருக்கேன்னு பாத்துக்கிறீங்க. சம்டைம் நான் பாட்டு பேசிட்டு ஆன் பண்ணாம இருப்பேன், அதனாலதான். சோ அதனால வச்சிருக்கோம் வீட்டுல வந்து தமிழ் தான் பேசணும்னு சொல்லிட்டு. சோ அப்போ நாங்க இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா இந்த கோட்ரஸ் மாதிரி இருக்குதா, உள்ளேயே நான் இருந்துப்பேன், வெளியில வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. எங்க போனாலும் ஹஸ்பண்டோட ஒரு டிபெண்டன்ட்ல இருந்தாச்சு. சோ அப்போ நம்ம வந்து ரொம்ப சரளமா பேச கத்துக்கல. 8 years ஆச்சு வந்து. சோ அந்த மாதிரி ஒரு உள் சரௌண்டிங்ல இருந்துட்டேன். நான் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க உள்ள இந்த ஏரியா வந்து கொஞ்சம் ஆட்கள் நான் பாக்குறேன், அதனால பேசுறாங்க. இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் ஒரு 5 years பேக், 5-6 years பேக் கல்யாணம் பண்ண புதுசுல ஒரு ஏரியால இருந்தோம். அங்க வந்து ஒரு பொண்ணு கூட ரொம்ப பேசுவேன். இங்கிலீஷ் கூட ஹிந்தி எல்லாம் மிக்ஸ் பண்ணி பேசி ஊர் கதை உலக கதை எல்லாம் பேசிடுவோம். அப்ப சொல்லுவாங்க 2 பேருக்கு லாங்குவேஜே தெரியாது, ஆனா என்ன கதை தான் பேசுறீங்க, ரொட்ட கதை பேசிருக்கீங்கலாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷை வச்சு ஓட்டிடுறது. அதனால அதோட இது எனக்கு வந்து கிடைக்கல, அந்த ஒரு கத்துக்கிறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. ஆனாலுமே இப்ப எல்லாருமே அவங்க பேசுறது எல்லாமே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் நான் பேசுறது கொஞ்சம் வந்து கொஞ்சம் சம்டைம் வந்து நம்ம தமிழ் தெரியாதவங்க எப்படி பேசுவாங்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுருவாங்க பெரியவங்கள, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுருவோம். நல்லா ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம போயிடும் கேட்பாங்களா, அந்த மாதிரி நானும் சின்ன பிள்ளைத்தனமா பேசுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். பட் இங்கிலீஷ் கலந்து பேசிடுவேன், கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவேன் நானு. அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சூப்பரா மெயின்டைன் பண்றீங்க வினி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். கண்டிப்பா சூப்பரா பண்றேன், ஆனா அதுக்கான வழி எனக்கு தானே தெரியும். நிறைய விஷயங்கள் பிள்ளைங்களுக்கோ இல்ல வீட்டுல நம்ம ஒரு ரைஸ் சாப்பிடும்போது அந்த குழம்புலாம் ஊத்தி சாப்பிடும்போது, தட்டப்பேர் குழம்புலாம் சாப்பிடும்போது ஐயோ எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் போல. இந்த ஒயிட் ரைஸ் வந்து நீங்க கொஞ்சம் லேசியாவும் ஆக்கிடுதுங்க. அது போக அது அகைன் சாப்பிடணுன்ற மாதிரி தோணுங்க. இதுதான் எனக்கு ஒயிட் ரைஸ்ல ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம். ஆனா நம்ம அந்த ஃபைபர் ஃபுட்ஸா நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்க, மில்லட் வகைகள், அதெல்லாம் எடுத்துக்கும் போது அளவா சாப்பிட்டா அவ்வளவு ஃபீலிங்கா நமக்கு வந்து இருக்கும், சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஆனா இந்த ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி இல்லைங்க, அதுதாங்க பிரச்சனையா இருக்கும். ஒரு மாதிரி சோம்பேறியாவும் ஆக்கி விட்டுருது. ஆனா அந்த மில்லட் வகைகள் எல்லாம் சாப்பிடும்போது நல்லா ஆக்டிவா இருக்கும். சோ அதனால அப்படி எப்படியோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் டஃபா தான் இருக்குது, கொஞ்சம் இல்ல ரொம்பவே டஃபா தான் இருக்கு. அப்புறம் இந்த கவன் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா. சோ அது அன்னைக்கு கொண்டைக்கல்ல அவிச்சு வச்சிருக்கேன், அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அகைன் வந்து தம்பி கேட்கறான், நான் வந்து போகக்கூடாது, நான் அப்பதான் வந்து உட்காந்தேன்னா உட்காந்துட்டு இதை கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த குக்கர் ஓப்பன் பண்ணி அதை மூடிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூடிட்டு அவன் எடுத்துட்டு வரான். அது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. குட்டி குட்டி விஷயங்கள், பாத்திரம்லாம் அவனே வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவான். வீடு கூட்டுறது அதெல்லாம் பண்ணுவான். எனக்கே ஆச்சரியமா இருக்கும், பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்றாங்களான்றது தெரியாத ஒரு விஷயம். நம்மளுமே சின்ன பிள்ளைல இதெல்லாமே பண்ணிருப்போம். ஆனா கொஞ்சம் பெருசா ஆனதுக்கு அப்புறம் போமா அப்படின்னு சொல்லிட்டு போனது நம்மளும் இருக்குது. ஆனாலும் இது இப்ப செய்யும்போது அது ரசிக்க கூடியதா இருக்கு. அது ஆண் பிள்ளை வந்து அம்மாக்கா செய்யும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆனா கத்து கொடுக்கணும். ஃபியூச்சர்ல வர்ற ஒய்ஃபுக்கு இப்ப என் ஹஸ்பண்ட்க்கு என்னோட மாமியார் கத்து கொடுத்த மாதிரி நம்மளும் கத்து கொடுத்து வைப்போம். ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. எப்பவுமே ஒருத்தர் இல்லாம ஒருத்தரால வாழ முடியணும். ஸோ அதற்கு ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம வந்து ட்ரைன் பண்ணணும். இன்கேஸ் அவங்க ஒரு ஹாஸ்டலுக்கு போறாங்க, ஒரு ஃபியூச்சர் ஒரு காலேஜோ ஏதோ ஒன்று ஸ்கூலோ போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். எங்க இருந்தாலும் அவங்க வந்து சர்வே பண்ண முடியணும். ஐயோ சாப்பாடு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதை செய்ய கத்து கொடுத்துடணும் நம்ம. சோ அந்த மாதிரி நம்மளை டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. எல்லா விஷயமே எல்லாமே கத்துக்கணும் அப்படின்றதுதான் இது. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. சோ அதுதான் எப்பவுமே. அதே மாதிரி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போற விஷயமுமே நான் வந்து சொல்லுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் சுச்சுவேஷன்ல நிறைய விஷயங்கள் நடக்குது. ஹஸ்பண்ட் இல்லாட்டினாலும் ஒய்ஃப்னால வாழ முடியணும், ஒய்ஃப் இல்லாட்டினாலும் ஹஸ்பண்டால வாழ முடியணும். இன்கேஸ் வந்து நான் எப்படி சொல்றேன்னா, ஒய்ஃப் இல்லாம ஹஸ்பண்ட் வந்து அந்த சமையல் எல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்காம மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் வெளி வேலைகளுக்கு போக முடியாம சில ஒய்ஃபுகள் வந்து இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது. எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் இருக்குது. ஸோ எப்பவுமே அவங்க ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்னா அவங்க எல்லா இடத்துலயும் சர்வே பண்ற மாதிரி அவங்களை வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு ஹஸ்பண்டா இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃபை கிரியேட் பண்ணணும், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை வந்து கிரியேட் பண்ணணும். உண்மையாவே நான் சொல்லுவேன். அது எப்பவுமே அது வந்து அவங்களை வந்து நம்ம எல்லாருனாலும் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடா சர்வே பண்ணணும். ஸோ அதுதான் சொல்றேன். ஸோ எல்லா ரிலேஷன்லயுமே சொல்ல வரேன். சரிங்களா?
ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க ஒய்ஃப் வந்து வேலைக்கு போக கூடாது, அது எனக்கு ஒரு கௌரவ குறைச்சல், நீ என்ன வேலைக்கு போற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தவறான கருத்துன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வேலைக்கு போறாங்களோ இல்லையோ அவங்க எல்லாமே கத்துக்கணும், அவங்க எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதற்கான விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஹஸ்பண்டா வந்து கத்துக் கொடுக்கணும். ஸோ அதுதான். சில பேர் வந்து ஹஸ்பண்டை வந்து சமைக்க விட மாட்டாங்க, ஆம்பளை சமைக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. எல்லாருமே அவங்க எல்லாமே கத்துக்கணும். நீங்க இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி நீங்க இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்கள டிபெண்டன்ட்ல வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலா எல்லா இடத்துலயுமே ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கணும்ன்றது என்னோட உங்களோட இது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு ரெடி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்காங்க, பண்ணிட்டாங்களா? 2 days ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க பண்றதுனா இன்னும் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர். நான் வந்து புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் அகெயின் சொல்றேன், சரிங்களா? 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு அது தக்க நல்லா இருக்கும், டயர்டாக மாட்டீங்க, எங்களுக்காக நீங்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, 30 days கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சாமி சிலை நிறைய வச்சிருக்கீங்களா? அதுக்காக நீங்க வந்து எஃபர்ட்ஸ் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்குமே, சிலைகள் வச்சிருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, அது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸோ ஃபுல்லா எடுத்து அபிஷேகம் பண்ற மாதிரி வாஷ் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி பிரசாதம் பண்ணி வைக்கிறது, அதெல்லாமே வந்து பண்ணி தான் வந்து வைக்கணும். ஸோ அது வந்து வைப்போங்க. நாங்க கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலுமே நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா சம்டைம் வந்து ஒரு 2 weeks ஒருக்காவது இந்த டிஷ்யூ இருக்கு இல்லையா, வெட் டிஷ்யூ இருக்குல்ல, அதை வச்சாவது எல்லா சாமியும் தொடச்சிருவேன், அந்த இதெல்லாமே தொடச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பெரிய டப்பு மாதிரி வச்சிருக்கோம், அதுல போட்டு அவங்கள வந்து நல்லா வந்து மஞ்சள் அதுக்கப்புறம் பால்லாம் ஊற்றி அபிஷேகம் மாதிரி பண்ற மாதிரி பண்ணி அப்புறம் வந்து செட் பண்ணி வைப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கு பண்ற மாதிரி தான் இருக்கும். உண்மைதான். ஏன்னா சாமி சிலைகள் வச்சு அதெல்லாம் பண்ணணும். நம்ம எத்தனை மணிக்கெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க. வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா 9:30 to 10:30 அதுக்குள்ள காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் படி நான் சொல்லுவேன், சரிங்களா? மதியம்னா 2:30 to 3 அதுக்குள்ள எடுத்துருவேன். 2 to 3 சரிங்களா? 2 to 3 எடுத்துருவேன். நைட் டின்னர் 6:30 to 7 எடுத்துருவேன், சரிங்களா? ஈவினிங் ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டா சாப்பிடுவேன் இடையில. கருப்புளுந்தங்கஞ்சி மிக்ஸ் வந்து பாலும் நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிடலாமான்னு கேட்டதுங்க. வெயிட் லாஸ்ல இருக்கும்போது அப்படி சாப்பிடக்கூடாது, பாலும் சேர்த்துக்க கூடாது, நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்க கூடாது. இதெல்லாம் வெயிட் கெயினுக்கு உள்ளது, சரிங்களா? எந்த வகையான சுகருமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க கூடாது, பாலும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நார்மலா உப்பு கலந்து நீங்க வந்து உளுந்தங்கஞ்சி குடிக்கலாம். இன்னொன்னு இல்லைன்னா உளுந்தங்கஞ்சியில வந்து இந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல, அது பேரிச்சம்பழம் போட்டு சாப்பிடலாம், ஸ்வீட் உங்களுக்கு தேவைப்பட்டா, சரிங்களா? கருப்பு கவனி அரிசி மிக்ஸ், அது வந்து கஞ்சி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணேன் சிஸ்டர். அதுல வந்து கொஞ்சம் பெப்பர் அதிகமா போட்டப்போல கொஞ்சம் காரமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அகைன் கருப்பு கவனி கொஞ்சம் கொள்ளுமே வறுத்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, வேற வழி கிடையாது, சரிங்களா? சோ அதுதான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டு, வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாள் நாட்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து 59.55 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். இந்த 59லே நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து நார்மல் தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் காலைல வந்து. அதுக்கப்புறம் வந்து சரி பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காய்ச்சிட்டு காஃபி போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட் தான் வந்து பண்ண போகிறேன். இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஈஸியாக பண்ணி சாப்பிடணும் தாங்க தோணுது. ஸோ கோதுமையில செஞ்ச பிரெட் தான் எப்போவுமே வீட்டில் எப்போவுமே வந்து பிரெட் வந்து இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்டோட காலைல பிரேக்ஃபாஸ்ட் பிரெட்டும் காஃபியும் தான் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதனால தான் நேற்று வச்சு தட்டைப்பயிர் குழம்பு இருந்தது இல்லையா, ஸோ அதையும் நல்லா சுண்டை வச்சிடலாம் அப்படின்னு சூடு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிரெட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்தாங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகெட்ஸ் வந்து வாங்கினது இருந்தது. ஸோ அதை வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணிட்டு அது கூட வந்து ஆம்லெட்டும் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது கூட வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து பண்ணாங்க ஒரு ஆம்லெட்டு. அதுக்கப்புறமா
அந்த சிக்கன் சலாமின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃப்ரை, அதுக்கப்புறமா நக்கெட்ஸ் வச்சு சூப்பராக வந்து கொடுத்தாங்க. நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன், எனக்கு பிரெட் வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், பாத்திரம் மட்டும் குமிஞ்சிருங்க. சரி நம்ம பாத்திரம் விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட நான் விளக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் விளக்க தான் போனார். ஸோ இருந்தாலும் இல்லை பரவாயில்லன்ட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேங்க. கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன், அடுப்பெல்லாம் தொடச்சி பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்துடலான்ட்டு அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் 2 பேருக்குமே வந்து போட்டாச்சு இன்னைக்கு காஃபி. ஸோ என்னதான் ஆனாலும் அவங்களுக்கு அந்த 11 மணிக்குள்ள ஒரு காஃபி குடிச்சாதாங்க அவங்களுக்கு வேலை ஓடும். ஸோ அப்படியே பழகிடுச்சு இல்லையா. முன்னாடி விட இப்போ நிறையவே கம்மி பண்ணிட்டாங்க காஃபி குடிக்கிறத. சரி அரிசியை வந்து காலி ஆயிடுச்சுங்க. இந்த டப்பாவில் வந்து எப்பவும் கொட்டி வைக்கிறது 25 கிலோ மூட்டை தான் வாங்குறது. அதை மாடியில் இருக்க ரூமில் வச்சிடுறதுங்க. அப்பப்போ இந்த மாதிரி இந்த டப்பாவில் மட்டும் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறது. ஸோ ஹஸ்பண்டை வந்து ஃபில் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்தா டம்ளர் உள்ள வச்சுட்டு அள்ளி போட்டுட்டு வந்திருக்காங்க. அதை டம்ளரை கையை விட்டு எடுக்கப்பட்ட பாடு. அதுக்கப்புறமா அரிசியை கலைஞ்சு ஊற வச்சுட்டேங்க. க்ளோஸ் பண்ணி தேவையான தண்ணிலாம் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் டக்குன்னு அப்புறமா வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போகணும்னு சொல்லவும் அப்புறம் ஹஸ்பண்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க அம்மாச்சியை. ஸோ அப்போ நம்மளுக்கு வரும்போதே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவைக்கோட பப்பாளி இந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தம்பிங்க எல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மம்பட்டியாம் பாட்டுக்கு. நானும் அதே கூட சேர்ந்து டான்ஸ் ஆடலான்னு பண்ணிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து வெளியில தான் இருந்தாரு, ஃபோன் கால் பேசிட்டு அவரும் வந்து இடையில நல்லா டான்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. எனக்கு சிறுபா வச்சு நல்லா ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க எல்லாருமே சேர்ந்து. அதுக்கப்புறம் குக்கரை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேங்க. அந்த அரிசி உலை வச்சு விட்டுட்டேன். அப்புறம் சரி துணியை மிஷின்ல போட்டு விட்டு வந்துடலான்ட்டு போட்டு விட்டுட்டு நேற்று நம்ம ரூம்லயே காய போட்டோம் இல்லையா, அந்த துணியை எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்திருந்தேன், மடிச்சு வச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குக்கரும் நான் வந்து விசில் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா அப்பளம் தாங்க பொரிக்கிறேன். ஏன்னா தட்டைப்பயிர் குழம்பு இருக்கு, ரைஸ், அது கூட அப்பளம் வச்சு சாப்பிடலாம் சிம்பிளா. காலைல ஏதோ ஹெவியா சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதனால அப்பளம் எல்லாமே வந்து ஒரு இட்லி சட்டி நிறைய பொரிச்சு வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணா சூப்பரா வந்து ரைஸ் வந்து ரெடியா. ஸோ அம்மாச்சிக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாதம், அப்புறம் அந்த தட்டைப்பயிர் குழம்பு, அந்த வத்தல்லாம் போட்டோம் இல்லைங்க, அந்த செம்ம டேஸ்டா இருந்தது. அப்புறம் அப்பளம்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். ரைஸு, தட்டைப்பயிர் குழம்பு, அப்புறம் நல்ல ஒரு காம்பினேஷன் இல்லையா. இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சிம்பிளு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை கழுவிடுவேங்க. மதியம் வந்து தூங்குற வேலை எப்பவுமே வச்சுக்க மாட்டேன். மதியம் தூங்கவே கூடாதுங்க. நைட்டு தூக்கம் கரெக்டாக தூங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்படி ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ அதனால அது கூட வந்து ஒரு பிளாக் காஃபி மட்டும் தான் போட்டு குடிச்சேன். ஹஸ்பண்ட் வந்து கவன டியூஷனில் போய் அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் வீடியோ கிளிப் எடுக்கல. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்க குடிச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டு நானும் பசங்க மட்டும் கடைக்கு வந்து கிளம்பிட்டோம். அம்மாச்சிக்கு கொஞ்சம் அந்த டைலர் கடைக்கிட்ட வந்து சில கரெக்ஷனுக்காக கொடுக்க போனோம். அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே முருகன் கோயில் இருக்கு பாருங்களேன், உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு. டெல்லி முருகன் கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்ல ஒரு பைக் ரைடுங்க, ஒரு செம்மையா இருக்கும் இல்லையா, ரிலாக்ஸேஷனா சூப்பரா இருக்குது. அப்புறம் எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா இந்த மீன் நல்ல குட்டி குட்டி மீன் அந்த கடைக்கு தான் வந்து வந்திருக்கோம். நம்ம கிட்ட தான் 2 மீன் தொட்டி இருக்குல்ல, கீழே ஒன்று மேலே ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் சில விஷயங்கள் மீன் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு. கவனுக்கு அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டுங்க. என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அது அவனுக்கு அப்படியே வந்துருச்சு. அவனும் சொல்லிட்டே இருந்தாலும் சொத்தான் வந்து தரும். அவர் தான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தாரு மீன். இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மீன் தொட்டிலாம் வீட்டில் வளர்க்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கும், உங்களுக்கும் நல்லா இருக்குங்க. ஸோ சூப்பராக இருக்கும் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டாக நம்ம வந்து வைக்கும்போது. அப்புறம் மீன்லாம் வாங்கி நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டோம். வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வண்டி நின்றுதா, ஸோ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் தாங்க ரொம்ப பிடிக்கும். அதில் நட்ஸ் போட்டு சாப்பிட்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது குட்டி ஐஸ்கிரீம் அதான் வந்து நான் வந்து சாப்பிட்டேன். நான் உட்காந்து வந்ததுமே உட்காந்தாச்சு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு எல்லாருமே. அதுக்கப்புறமா சரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு டின்னர் சாப்பிட்லான்ட்டு ஃப்ரூட்ஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். பெருசாக எனக்கு பசி இல்லை. அது ஏன்னா மதியம் வந்து ரைஸ் இதெல்லாம் நல்லா தட்டைப்பயிர் குழம்புலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டேன்னா அதனால. ஸோ அதனால திராட்சை பழமும் பப்பாளியும் தான் நைட்டு டின்னருக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ சம்டைம் ஹெவி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து முடிச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்குமே சாதம் அந்த தட்டைப்பயிர் குழம்பே கொஞ்சம் இருந்தது, அது கூட வந்து ஆம்லெட்டு அப்பளம்லாம் வச்சு கொடுத்தாச்சுங்க நைட்டு டின்னரை. ஏன்னா இந்த காம்பினேஷன் நல்லா பிடிச்சிருந்தது அம்மாச்சி எல்லாருக்குமே. ஸோ அதை நல்லா கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கையோட பாத்திரம் இருந்தெல்லாம் கழுவி போயிட்டு வேலையை முடிச்சாச்சுங்க.
அதுக்கப்புறமா வந்து தண்ணி குடிச்சு தான் இன்னைக்கு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா டே வந்து சூப்பராக வந்து போச்சுங்க. இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you.